இப்போ சிலம்பம் இது வந்து எல்லாருமே வந்து பழகிக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க வளரி அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? வளரி அப்படிங்கிறது பழைய காலத்து ஆயுதங்க. அது போய் தாக்குனா திரும்பி தாக்கிட்டு திரும்பி வர்றது, தாக்கிட்டு திரும்பி வர்ற ஒரு ஆயுதம். அது பார்த்திங்கன்னா அது வேலுநாச்சியார் படையில் இருந்த சின்ன மருது பெரிய மருது அப்படிங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. இது வரலாற்று இது மூலம் எடுத்ததுங்க. இந்த வளரியை வந்து நான் வந்து வெளியில் இலங்கையில் போய் நான் கற்றுக்கிட்டு வந்தேங்க. இந்த வளரி வந்துங்க குறி வச்சு ஒரு எதிராளியை தாக்கும்போது போய் எதிராளியை தாக்கலைன்னா திரும்பி வரும். திரும்பி வர்றப்போ நாம் ஒரு கேடயத்தில் தடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறது. அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கையில் பிடிக்க முடியாது, ஏன்னா அதனோட முனைகள்லாம் கூர்மையாக இருக்கும், அதில் விஷம் தடவி இருக்கும், அதனால் கையில் பிடிக்க முடியாதுங்க. போயிட்டு தாக்கலினா மட்டும்தான் திரும்பி வரும். வந்து கேடயத்தில் தடுத்து எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றுங்க. அப்புறம் ஊதுகொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மன்னர் காலத்திலேருந்தே அது இருக்குதுங்க. அந்த கலைகள்லாம் இப்படி நம்ம கற்றுக்காத இருக்கிறதுனால எல்லா கலைகளும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போச்சுங்க. ஏன்னா கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காத எல்லா கலைகளும் ஒவ்வொன்றா மறைஞ்சு போச்சு. இப்போ அந்த கலைகளை நாம்ளே பார்க்குறப்போ பழைய காலத்து கலைகள் வந்து இப்போ புதுசாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இதில் வந்து இந்த கலைகளை வந்து நம்ம காப்பாற்றுறத விட எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.